சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பார்ந்த கும்ப லக்ன அன்பர்களுக்கு மார்ச் மாத பலனாக இந்த பதிவு. கும்பத்துக்கு இந்த மார்ச் மாதத்துல உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுங்கிறதையும் மனசுல வச்சுக்கிட்டு, தொழில் ரீதியா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதையும் மனசுல வச்சுக்கிட்டு, இந்த மாசத்துல அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை நம்ம மாத்திக்கணும். ஏன்னா நம்மளுடைய லக்னத்துல சனி இருக்கிறது ஒன்றும் பெரிய தடையே கிடையாது. நம்முடைய லக்னாதிபதி அந்த ஸ்தானத்துல இருக்கிறாரு. ஆனால் நமக்கு சனியினுடைய ஆற்றல் என்பது 2, 6, 10 தான் சனியினுடைய நட்சத்திரங்கள் இருக்கு. அதுக்கு இப்ப அது நெகட்டிவா செயல்படுறதுனால வேலையில நமக்கு சுணக்கம், பொருளாதாரத்துல மந்த நிலை, சொந்த தொழில் செய்யறவங்க அதுல பெருசா டெவலப்மெண்ட் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் அல்லது தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு பெரிய இயக்கம் டெவலப்மெண்ட் ஒரு ஸ்பீடு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. கடனுடனும் வாங்கி பண்ணாலுமே அது பெரிய மாற்றத்தை உண்டாக்குறது இல்லை அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே சனியினுடைய இது இருந்தாலும் கூட இந்த மாதத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடுகள் மூலமாக உங்களுடைய ஒரு பொசிஷனை நீங்க நிலைநிறுத்திக்குவீங்க. ஆனால் அதே நேரத்துல இந்த சூரியன், சனி, புதன் எல்லாமே லக்னத்தை பாஸ் பண்ணி போறதுனால, அதெல்லாம சூரியன் நமக்கு ராகு நட்சத்திரம் மற்றும் குரு நட்சத்திரம் மற்றும் சனி நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரங்கள்ல போறதுனால உறவுகள் சார்ந்த ஒரு விஷயங்கள், அதாவது உறவுகள் சார்ந்த விரிசல்கள் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். உறவுகள் சார்ந்த விரிசல்கள் ஏன் வரும் அப்படின்னா, நமக்கு குடும்பாதிபதியே குரு பகவான் தான். அதே போல ராகு 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப நம்மளுடைய பேசுற பேச்சு, அந்த பேச்சுகள்னால என்ன ஆகும், ஒன்று மாற்றி மாற்றி டெவலப்மெண்ட் ஆகும். அதனால சண்டைகள் வரணும். 8ஆம் இடத்துல இருக்கிற கேது, இந்த கேது சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்குது. சந்திரன் நமக்கு சத்துரு. அப்ப ஒரு வேலை பார்த்தாலும் கூட அந்த வேலை பெரிய அளவுல பேசப்படுறதா இல்லையே, பெரிய சம்பளம் இல்லையே, அதே போல நமக்கு வேலையை மதிச்சு நம்மளையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு ஒரு ரெகக்னிஷனே இல்லாம இருக்குது, ரொம்ப கீழ்நிலையில நடத்துறாங்க, இப்படியெல்லாம் சில இதுகள் கேதுனுடைய தன்மைகள்னால கொடுக்கப்படுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம பேசிக்கலா நம்மளுடைய தொழில் பலத்துக்கு வித்துடுறவங்க யாரு, பண வரவுக்கு வித்துடுறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில சனிதான். ஆனா அந்த சனி இப்ப ஆற்றல் கொஞ்சம் கம்மியா இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு, இப்ப அந்த குரு கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுனால அது நமக்கு இப்ப வளர்ச்சியை கொடுக்கும். அந்த குருவினுடைய நட்சத்திரத்துல தான் சூரியன் பயணிக்கிறார். அதாவது மார்ச் 17க்கு அப்புறம் அந்த காலகட்டத்தில இருந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலம் உங்களுக்கு தொழிலை பலப்படுத்திக்கலாம். அதாவது இப்போ ஒரு ஃபீல்டு சரிவல்ல, ரொம்ப நாள் நம்மளுக்கு அது அதுலேயே உழண்டு அதை மேற்கொண்டு டெவலப் பண்ணவே முடியாதுங்கிற ஒரு சூழல் வரும்பொழுது என்ன பண்ண முடியும், க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நிலைக்கு மாறணும், அல்லது அடுத்த ஃபீல்டுக்கு மாறணும், அல்லது அடுத்த தொழிலை பார்க்க போகணும். அது மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு உண்டான அடிப்படை தான் இந்த மாதம் வழங்கும். அதுக்கு நீங்கள் தயார்படுத்திக்கணும். இது வேலை பார்க்குறவங்களுக்கும் இது பொருந்தும். வேலை பார்க்குறதுல சில அதிருப்திகள் இருக்கு, இப்போதைக்கு வேற ஏதாவது வேலை கிடைச்சா பரவாயில்லன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்குன்னா இந்த பிற்பகுதியில் அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி அதை அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம். அதனால பேசிக்கலாகவே ராகு கேது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜனன ஜாதகத்துல நமக்கு ராகு திசையோ கேது திசையோ நடக்கிறவங்களுக்கு தான் அது ஃபுல்லா கேது 8ல் இருந்தாலும் பாதிச்சிடும். அதே நேரத்துல நமக்கு நல்ல திசை நடந்துகிட்டு இருக்குது, நல்ல பாவங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கும் போது இந்த கேது நமக்கு ஒன்றும் பண்ணாது. எல்லாமே திசாபுத்தின் அடிப்படையில் தான் லிங்க் ஆகி நடக்கும் நிகழ்வுகள். இந்த கோச்சாரம் என்பது நம்ம திசாபுத்தியோடு தொடர்பு படுத்தி பார்த்து அந்தந்த பாவங்களோட நம்ம ஐக்கியப்படுத்தி நம்ம பலன் பார்க்கணும். அந்த வகையில இப்ப கும்பத்துக்கு
அடிப்படையில கிரக யுத்தங்கள் அப்படிங்கிறது சூரியனும் சனியும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது கணவன் மனைவி தான் மெயினா பார்த்துக்கணும். அந்த அடிப்படை அந்யோன்யம் அப்படிங்கிறதுல அந்த 2 பகை கிரகங்கள் அப்படிங்கிறது பொதுவாகவே கும்ப லக்னத்திற்கு 7ஆம் வீடு சிம்மமாக வருகிறது. இந்த சூரியனும் சனியும் இயற்கையிலேயே பகைவர்களாகிறார்கள். இந்த 2 பேர் சேர்க்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பர்சனல் கிளாஷ், பர்சனல் ஈகோ அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து அவாய்ட் பண்ணிட்டு கொண்டு போகணும். அதாவது ஈகோவை வளர விடக்கூடாது. அப்படியே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வளர்ச்சிகள் இருக்கும். பொருளாதார மந்த நிலையை மெதுவா இந்த மாற்றங்கள் பண்றதுனால, சீர்திருத்தம் பண்றதுனால உங்களுக்கு வளர்ச்சி அடைஞ்சு விடும். அதே போல வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கறதுக்கு இப்ப தகுந்த தருணம் கிடையாது. இப்போதைக்கு தள்ளி போட்டுருங்க. குழந்தைகள் நலம் அதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு. குழந்தைகளுடைய கல்வி பலம் எல்லாம் சிறப்பாக இருக்கு. அதே போல நமக்கு கணவன் மனைவி உறவுகள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்துக்கணும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது நல்லா இருக்கு. அதனால அனுகூலங்கள் கிடைக்கும். தந்தையினால ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள்லாம் சிறப்பாக உங்களுக்கு வழி நடத்தும். வெளிநாட்டு கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதனால மூலதனம் போடுறது, சொந்த தொழில் பண்றது, இது மாதிரி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இது பண்ணணும். அகலக்கால் வைக்காம உறவுகளில் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கணும். நீங்க பண வருவாயை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய கிரகமே சனி புதன் தான் மெயினா. அதனால பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 சனியினுடைய நட்சத்திரங்கள்ல சனீஸ்வரரையே வழிபட்டுட்டு வரலாம். அது வர்றதுனால உங்களுக்கு பொருளாதார நிலையை உயர்த்தும். அடிஷனலா கருப்பசாமி, முனீஸ்வரர், ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களையும் வழிபடலாம். இது சனிக்குண்டானது. அதிகமான ப்ளூ கலரை உபயோகப்படுத்துறது, சனியினுடைய பிரதிநிதிகளான கடைநிலை ஊழியர்கள், வயதானவர்கள், அது மாதிரி இருக்கவங்களுக்கு நாம் இந்த இதில் ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்க, உடல் ஊனமுற்றவங்க இவங்களுக்கெல்லாம் உதவிகள் செய்யும்போது, தான தர்மங்கள் செய்யும்போது நமக்கு அந்த பொருளாதார நிலையை சனி உயர்த்தி கொடுப்பார். அதே போலதான் புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்கள்ல நம்ம பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு, மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய வழிபாடுகளை பண்ணும்போது அதுவும் பொருளாதார மேம்பாடுகளை நமக்கு கொடுக்கும். இந்த 2 கிரகங்கள் தான் நமது ஜனன ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா பொருளாதாரம், தொழில் பலம் இதையெல்லாம் இயக்கி கொடுக்கும். அது நம்மளுடைய ஜனன ஜாதகப்படி நம்ம பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் ஜென்ரலாகவே இந்த 2 கிரகங்களை நாம் இயக்க நமக்கு மேம்பாடுகள் வரும். அதனால இந்த மாதம் மிகப்பெரிய பாதிப்பும் இல்லை, அதே போல மிகப்பெரிய வளர்ச்சியும் இல்லாமல் மத்தியமமாக செல்லக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைகிறது. மாத பிற்பகுதியில தனவரவு சிறப்பாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.